ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. தாத்தா தாத்தா ஹெல்ப், தாத்தா ஹெல்ப், ஹெல்ப் பண்ணுங்க தாத்தா, தாத்தா ஹெல்ப், தாத்தா. ருத்ரா, நீ எங்க இருக்க? ருத்ரா, ருத்ரா, என்ன இது? இந்த பெயிண்டிங் எங்க இருந்து வந்துச்சு? தாத்தா. ருத்ரா, நீ எப்படி இந்த பெயிண்டிங் குள்ள போன? தாத்தா சீக்கிரம் என்ன வெளியே எடுங்க. நான் உங்க கிஃப்ட பாத்துட்டு இருக்கும் போது யாரோ என்ன உள்ள இழுத்துட்டாங்க. இது யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. தாத்தா சீக்கிரம் என்ன வெளியே எடுங்க, சீக்கிரம். ருத்ரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விடு விடு. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பத்தி தெரியும்ல, நான் தான் ஷாக்கால். ஹாப்பி பர்த்டே ஜெய்சிங் ஜோஹான், ஹாப்பி பர்த்டே ஜெய்சிங் ஜோஹான். தாத்தா தாத்தா. என்னாச்சு ருத்ரா? அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நான் தாத்தா கத்துறத கேட்டேன். நான் வேணா ஒரு ரூமை போய் செக் பண்ணி பாக்குறேன். தாத்தா, தாத்தா ரூம்ல இல்ல. இது என்னது? ருத்ரா இங்க பாரு, தாத்தாவோட ஒரு ஷூ இங்க இருக்கு. ஒரு ஷூ இங்க இருக்குனா அப்ப இன்னொன்னு எங்க? கண்டிப்பா தாத்தாக்கு ஏதோ நடந்திருக்கு. ருத்ரா இங்க பாரு, பெயிண்டிங்குள்ள தாத்தாவோட இன்னொரு ஷூ தெரியுது. இது என்ன பெயிண்டிங்? எங்க இருந்து வந்துடுச்சு? அப்புறம் தாத்தாவோட ஷூ இந்த பெயிண்டிங்ல எப்படி? தாத்தா காணாம போனதுக்கும் இந்த பெயிண்டிங்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஹலோ ருத்ரா, தாத்தாவை தேடுறியா கண்ணா? இனி அவர் உனக்கு கிடைக்கவே மாட்டாரு. அவரு என்னோட பெயிண்டிங்ல கைதி ஆயிட்டாரு. அப்புறம் நான் என்னோட பெயிண்டிங்ல யார கைது செய்யறேனோ அவங்களோட மொத்த மேஜிக்கல் பவர்ஸும் காலி ஆயிடும். பாய் பாய் ருத்ரா. தேடணும்னு நினைக்கிறியா? அப்ப போய் தேடு கண்ணா உன்னோட தாத்தாவை. ஷாக்கால்! இதோ இருக்கு மேஜிக்கல் பெயிண்டிங்கோட புக். மேஜிக் பெயிண்டிங்ஸ் பத்தின எல்லா விவரமும் இந்த புக்ல இருக்கு. ஆமா. தேங்க்யூ அலாசா சார். Ibaiska sakum pustum. Let's go. நில்லுங்க, அத பிடிங்க. சந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. மயரா பேட்ட பிடிக்கணும், என்ன இல்ல. சோகாமால முடியாது. இதுக்கு மேல சோகாமால சுத்தமா முடியாது. உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரே ஒரு புக்க உன்னால கொண்டு வர முடியலையா? சரி பரவாயில்ல விடு. ருத்ரா, அந்த புக்ல என்ன படிக்கணுமோ எல்லாத்தையும் படிச்சுக்கோ.
ஆனா ஜெயசிங்க உன்னால காப்பாத்த முடியாது. அகீரா, சகீரா, பசூகா, கோ! இனிமே ருத்ரவால கண்டே பிடிக்க முடியாது எந்த பெயிண்டிங்ல அவனோட தாத்தா இருக்காருன்னு. அவன் வருவான், கண்டிப்பா வருவான். அப்படி வர அவனுக்கு இந்த இடத்துல ஒரு ஷாக் கிடைக்க போகுது. ஷாக். அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க 3 பெயிண்டிங்ஸ் இருக்கே. இப்போ தாத்தா எதுல இருப்பாரு? வந்துட்டியாடா கண்ணா ருத்ரா. எனக்கும் தெரியும் கண்ணா, நீ கண்டிப்பா இங்க வருவேன்னு. உங்களோட சந்தேகம் சரியானதுதான். உங்களோட தாத்தா இந்த பெயிண்டிங்ல தான் இருக்காரு. ஆனா பாவம் அவர்கிட்ட மேஜிக்கே இல்ல. இப்ப அவரு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காரு. ஆனா உன்னால அவருக்கு உதவி பண்ண மட்டும் போகவே முடியாது. இல்ல. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். பெயிண்டிங் காணாம போயிடுச்சு. கோபத்துல நீ என்ன அட்டாக் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் இங்க வரவே இல்லை. சரி ருத்ரா, நான் உனக்கு ஒரு விடுகதை சொல்ல போறேன். அதை மட்டும் நீ சால்வ் பண்ணிட்டேன்னு வை, உன்னால உன் தாத்தா கிட்ட கண்டிப்பா போக முடியும். எது கண்ணுக்கு தெரியாதோ அதுதான் இருக்கும். உயிர் உள்ளது நடக்க முடியும், உயிர் இல்லாதது முழுங்கிடும். நடந்தே ஆகணும், பறக்க முடியாது. எதை எப்படி கடந்து போகணும்னு ஒண்ணுமே புரியாது. இது என்ன விடுகதை? இங்கிருந்து போங்க, கண்டுபிடிங்க. உங்க கிட்ட வெறும் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் டைம் இருக்கு. நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள உங்க தாத்தாவை மட்டும் நீங்க தேடி கண்டுபிடிக்கலன்னா அதுக்கப்புறம் என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. வாங்க போலாம். மேஜிக்கல் பெயிண்டிங்ல என்ன எழுதி இருக்குன்னா, அந்த பெயிண்டிங்ஸ் மேஜிக்கல் மவுண்டன்ல தான் சேஃபா இருக்க முடியும்னு. இல்லனா அது கொஞ்ச நாள்லயே உடைஞ்சு சிதறி போயிடும்னு. நாம அந்த மவுண்டனை தேடி ஆகணும். பெயிண்டிங் அங்கதான் இருக்கும். அங்க பாரு. அது அந்த மேஜிக்கல் மவுண்டன் அங்க இருக்கு. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எனக்கு இப்பவே ரொம்ப பயமா இருக்கு. இத கடந்து நம்ம எப்படி அந்த பக்கம் போறது? இருங்க. காத்து ரொம்ப வேகமா அடிச்சிட்டு இருக்கு. நம்மளால கிராஸ் பண்ணி போக முடியாது. ஷாக்கால் விடுகதையில பறக்க முடியாது, நடக்கதான் முடியும்னு சொன்னானே. அப்பனா நம்ம நடந்துதான் போய் ஆகணும். பறக்க முடியாது, ஆனா எப்படி நடந்து போக முடியும்? நடுவுல வேலி இருக்கு. விடுகதையில கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்கும். அது எப்படி கடக்கணும்னு தெரியாது. அதை எப்படி கடக்கணும்னு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? அதை எப்படி கடக்கணும்? அட இங்க கடந்து போறதுக்கு நதி கூட எதுவும் இங்க இல்லையே. நாம இந்த வேலைய கடந்து போகணும். விடுகதையில கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்குன்னு சொல்லி இருக்கு. அப்பனா அந்த பக்கம் போக வழி இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. இப்பவே டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்.
நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க எந்த வழியும் இல்ல. பாத்தீங்களா, எல்லா கல்லு கீழே விழுந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் விடுகதையே கேளுங்க. கண்ணுக்கு தெரியாதது இருக்கும், உயிர் உள்ளது நடக்க முடியும், இல்லாதது முழுகிடும். கேட்டிங்களா? உயிர் உள்ளது நடக்கும், உயிர் இல்லாதது முழுகிடும். அப்படின்னா உயிர் உள்ளது மட்டும்தான் இந்த வழியில நடந்து போக முடியும். உயிர் இல்லாதது, அதாவது கல்லு, அது முழுகிடும். கரெக்ட் மேரா, நம்மளால கடந்து போக முடியும். நமக்கு தெரியாதது இருக்கும். அப்ப கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம நம்பிக்கையோட முன்னாடி போயாகணும். என்ன நம்பணுமா? எது? இல்ல இல்ல, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இல்ல, நான் போறேன். தாத்தாக்காக எந்த ரிஸ்க்கும் எடுக்கவும் நான் தயார். காணோம். என்ன விடு ருத்ரா, காப்பாத்து. ருத்ரா, இது வருணுடைய குரல் தானே? என்ன விடு ருத்ரா, காப்பாத்து. நாங்க வந்துட்டு இருக்கோம் வருண். ஆ, அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ருத்ரா, thank God நீ வந்துட்ட. வருண் என்ன அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே விட மாட்டேங்கிறான். இல்லனா நான் அவனை எப்பவோ காப்பாத்திருப்பேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணினா அவ்வளவுதான். நீ ஹெல்ப் பண்ணதுனால தான் எனக்கு இப்படி ஆச்சு. இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள நம்ம தாத்தாவை எப்படி தேடுவோம்? இது எங்க இருந்து வந்துச்சு? நம்ம மேஜிக்கல் பவர் கூட இங்க வேலை செய்ய மாட்டேங்குது. மைரா, இந்த பீ என்ன விடாம துரத்திட்டே இருக்கு. என்ன கடிச்சிடும் போல இருக்கு. பயப்படாத வருண், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். மைரா, என்ன காலி பண்றதுக்கு நீ ஒருத்தியே போதும். ஷாக்காலாம் தேவையே இல்ல. சீ, நீ எதுக்கு என்ன நக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு நக்கல, நீயே பாரு. இந்த கரடி என்ன அசைய கூட விட மாட்டேங்குது. ரொம்ப நேரமா என்ன நக்கி நக்கி ஒரு வலி பண்ணிடுச்சு. ருத்ரா, உன்கிட்ட மட்டும் எப்படி மேஜிக் பவர்ஸ் இருக்கு? எங்க கிட்ட ஏன் இல்ல? ஷாக்கால் என்ன பெயிண்டிங் குள்ள இழுக்கல, நானா தான் உள்ள வந்தேன். ருத்ரா, மேல பாரு. வருண் எங்க போயிட்டான்? எங்க இருக்கணுமோ நான் அங்கதான் இருக்கேன். என்ன விடு ருத்ரா, காப்பாத்து. நிறுத்துங்க, என்ன வச்சு ரிலே ரேஸ் ஓடாதீங்க. ருத்ரா, காப்பாத்து. காப்பாத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஒரு ஆஃப் ட்ரீ தெரியுது. தாத்தா இங்க இல்லனா நெக்ஸ்ட் பெயிண்டிங்ல தான் இருப்பாரு. நோ நோ நோ. இப்ப நீ எதுக்கு 3 தடவை நோ நோ நோன்னு சொன்ன?
இந்த வாட்டி ஷாக்கால் மனசுல இருக்கிறத அவர் சொல்லாம நானே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஒருவேளை அவருக்கு சொல்றதுக்கு கூச்சமா இருந்திருக்கும், அதான் நானே சொல்லிட்டேன். ஆம். தாத்தா 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 இங்க பாருங்க, தாத்தாவோட ஷூ. அப்ப தாத்தா இங்கதான் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாரு. தாத்தா ருத்ரா ருத்ரா, நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆமா, உன்கிட்ட மட்டும் எப்படி மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு? என்னோட எல்லா பவர்ஸும் மாயமாயிடுச்சு. என்ன பெயிண்டிங் உள்ள ஷாக்கால் இழுக்கல, நானா தான் உள்ள வந்தேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா ருத்ரா ஓடுடா. ஆ? தாத்தா உடனே இங்க இருந்து கிளம்பணும். ஆ. இப்பதான் ஆட்டோ சூடு பிடிக்க போகுது. ஏன்னா அந்த crocodile மேல ருத்ராவோட மேஜிக் வேலையே செய்யாது. ருத்ராவால அதை அழிக்க முடியாது. சீக்கிரம் போங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்ப நாம இந்த பெயிண்டிங்ல இருந்து எப்படி வெளியில போறது? அதான் எனக்கும் புரியல. அப்போ நாம சூரியன் கூட இங்கேயே அஸ்தமிச்சிருவோமா? இனிமே நம்மளால தப்பிக்க முடியாது. ருத்ரா, நீ அந்த பெயிண்டிங் குள்ள வந்தப்போ அந்த பெயிண்டிங் எங்க இருந்துச்சு? மேஜிக்கல் மவுண்டனோட குகையில. இந்த விடுகதையோட பதில் அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. அப்படின்னா வெளிய போறதுக்கான வழி அந்த கேம்க்குள்ள இருக்கா? நீ சரியா சொன்ன மயிரா. அதனாலதான் போல இருக்கு அந்த crocodile அங்க கோல் கீப்பர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு.
ருத்ரா சூரியன் அஸ்தமிக்க போகுது. என்னது இது? ஷக்கல், நான் உங்கூட இப்பவும் சண்டை போட விரும்பல. நீ உன்னோட கால் சிட்டிலயும் நான் என்னோட சன் சிட்டிலயும் இருக்கிறது தான் எனக்கு விருப்பமா இருக்கு. ஆனா இதுக்கு மேலேயும் என்னால உன்னை சும்மா விட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. யார்கிட்டயும் தோக்க மாட்டான் இந்த ஷகால. பை பாய். நான் திரும்ப வருவேன். ஜோகா, நீ இங்க ஃபைட் பண்ணு. ஓ என்ன முதல்ல இங்கிருந்து வெளியே எடுங்க. காப்பாத்து, காப்பாத்துங்க. யாராவது வாங்க. சப்போலா, காப்பாத்து, காப்பாத்து. எங்க போற? தேங்க்யூ ருத்ரா. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் பெயிண்டிங்குள்ள இருந்தப்ப கூட எனக்கு நீ வருவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.